கண்ணில்லை என்றாலோ நிறம் பார்க்க முடியாது. அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் கேடி பாரதி. நாங்கள் இன்றைக்கு நிற்கிற இடம் ஒளிரும் வாழ்வில்லம். இதை இந்த பள்ளிக்கூடங்கள் வேறு இடங்களில் இருந்தாலும் நிறைய வசதி வாய்ப்புகளோட சில பள்ளிக்கூடங்கள் இருக்குது. ஆனால் இந்த இடத்துல நாங்கள் பார்த்ததில் நிறைய வசதி வாய்ப்புகள் தேவையாக இருக்குது. நீங்கள் இப்போதான் முதல் தடவையாக பார்க்குறீங்கன்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அழுத்துங்க. இந்த காணொலியை ஃபுல்லாக பாருங்கள். நாங்கள் இப்போ சந்திக்க வந்திருக்கிறது இதுக்கு பொறுப்பாக இருக்கிற அம்பிகபால அண்ணாவை தான் நாங்கள் சந்திக்க வந்திருக்கிறோம். அம்பிகபால அண்ணாவிட்ட நாங்கள் நிறைய விடயங்களை கேட்டு அறிஞ்சு கொள்ளணும். ஏன்னு சொன்னால் அவர் நீங்கள் தான் ஆரம்பிச்சிங்க, இந்த இதை ஆரம்பிச்சிங்க. இந்த ஆரம்பித்ததுலேருந்து இன்று வரைக்கும் அவருக்கு இந்த பிள்ளைகளோட செயல்பாடு, இதுக்கு என்னென்ன தேவை, என்னென்ன நாங்கள் செய்கிறோம், எதை செய்ய போகிறோம், இனி நாங்கள் எப்படி இந்த திட்டத்தை நாங்கள் மேம்படுத்த போகிறோம்ன்ற சம்பந்தமாக எல்லாம் உங்களுக்கு தெளிவுபடுத்த இருக்கிறார். சரி, நாங்கள் அவற்றை கேட்டு அறிஞ்சு கொள்வோம். இசை பாடி வரும் இளங்காற்றுக்கு உருகமில்லை, காற்றலை இல்லை என்றால் ஒரு பாட்டொலி கேட்பதில்லை. கண்ணில்லை என்றாலோ நிறம் பார்க்க முடியாது, நிறம் பார்க்கும் உன் கண்ணை நீ பார்க்க முடியாது. குயிலிசை போதுமே அடக்குயில் முகம் தேவையா, உணர்வுகள் போதுமே அதன் உருவம் தேவையா. கண்ணில் காட்சி தோன்றிவிட்டால் கற்பனை தீர்ந்துவிடும், கண்ணில் தோன்றா காட்சி என்றால் கற்பனை வளர்ந்துவிடும். வணக்கம் அண்ணா. முதற்கண் உங்களுக்கு எங்களோட மனமார்ந்த நன்றிகளை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். இவ்வளோ நீங்கள் 2வது தடவை எங்களை அந்த அலுவலகத்துக்கு இந்த புள்ளிகள் சம்பந்தமான விஷயங்களை பதிவு செய்திருக்கிறீர்கள். இதில் நிறைய உங்களுடைய இப்போத்த இதில் நிறைய செய்திருக்கிறீர்கள். அந்த வகையில் உங்களுடைய சேவைகளுக்கும் இங்கே நீங்கள் நாடி வந்ததுக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் நான் தெரிவிச்சுக்கிறோம். உண்மையிலேயே ஒளிரும் வாழ்வு அமைப்பு 2016ஆம் ஆண்டு ஒளிரும் வாழ்வு மாற்றுத்திறனாளிகளுக்காக மாற்றுத்திறனாளிகளால் என்ற நோக்கத்தில் நாங்கள் எங்களுக்கு நாங்களே உதவி கொள்வதற்காக உருவாக்கினாங்கள். அதில் இப்போ நாங்கள் 2 வருட காலமாகத்தான் ஞான குழந்தைகள் பகல் பராமரிப்பு நிலையம் என்கின்ற இந்த நிலையத்தை நாங்கள் தொடர்ந்து இருக்கிறோம். என்னென்னு சொன்னால் உண்மையில் இவர்கள் ஒரு தெய்வத்தின் குழந்தைகள், அதால் ஞான குழந்தைகள் என்று நாங்கள் பெயரை வச்ச நாங்கள். ஆகவே இந்த பிள்ளைகளுக்கு நாங்கள் ஒன்று அவங்களுடைய அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்கிறதுக்கு பார்க்குறோம். அடிப்படையில் அவங்களுக்கு தேவையான உணவு, மற்றது அவங்களுக்கு தேவையான பாதுகாப்பு, அவங்களுக்கு தேவையான உடை போன்ற விஷயங்களை நாங்கள் வழங்கி கொண்டிருக்கிறோம். இது அடிப்படையான விஷயம். 2வது இவங்களுக்கான அடிப்படை கல்வியை போதிக்கிறோம். அதை விட வாழ்க்கை திறன் தேர்ச்சிகளை நாங்கள் போதிக்கிறோம். அடிப்படையில் அவங்க வெளியில் போய் இன்னொரு சமூகத்தோடு வாழக்கூடிய வகையில் அடிப்படையான விஷயங்களை நாங்கள் படிப்பிக்கிறோம். அதை விட அவங்களுக்கு தொழில் கல்வியை நாங்கள் படிப்பிக்கிறோம். அது கல்வியின் ஊடாக அவர்கள் எதிர்காலத்தில் சிறு சிறு தொழில்களையாவது செய்து தங்களுடைய வாழ்க்கையை முன்னேற்றக்கூடிய மாதிரி இருக்கும் என்ற அடிப்படையில். அதுக்கு அடுத்ததாக இசைப்பயிற்சி, அவங்களுக்கான கலை பயிற்சிகள் போன்றவற்றை கூட நாங்கள் வழங்குறோம். என்னன்னா இசையும் கலையும் அவர்களை இன்னும் ஒரு நிலைக்கு மேம்படுத்தும் என்றது என்கிற குழந்தைகளில் வடிவாக தெரியுது. அவர்களுக்கு ஒவ்வொரு நாளும் இசைப்பயிற்சி வழங்குறதுக்காக அவரும் ஒரு விசேடத்துக்கு உட்பட்டவரான். அவர் செய்கிறதால இன்றைக்கு இந்த பிள்ளைகள் ஒரு நிலைக்கு வந்திருக்கணும். முதல் இந்த பிள்ளைகள் வார நேரம் ஒரு பயங்கரமான குழப்படி செய்வாங்க, ஒரு இடத்துல இருக்க மாட்டாங்க, ஓடி திரிவாங்க. இப்போ இன்றைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், சாதாரணமான மற்ற பிள்ளைகள் எப்படி பள்ளிக்கூடத்துக்கு வந்துட்டு விட்ட போயிடும் அதே மாதிரி இவர்கள் வரணும். தங்களுடைய இங்கே வாரதவர்களுக்கு ஒரு விசேடமான நல்ல விருப்பமான ஒரு செயல் அவங்களுக்கு கட்டாயம் வந்தே தீரும். தெரியுமா? சொல்லுங்க, படிங்க தேவாரத்தை. நான் சொல்லி கொடுக்குறேன்.
நானும் கும்பிடணுமா? ரைட், நான் கும்பிடுறேன். வந்தவர்களுக்கு நாங்கள் இங்கே வாரதில் அவர்களை வந்து எதிர்காலத்தில் நல்ல ஒரு மாற்றுத்திறனாளிகள் குழந்தைகள் வந்து மற்றவர்களுக்கும் ஈடுணையாக வாழ வேண்டும் நிலையை ஏற்றுவாக்கிறேன். அடுத்த விஷயம் வந்து என்னென்னா, அப்போ இது வந்து பெற்றோர்களுக்கும் ஒரு விடுதலை. ஏண்டா இவர்கள் வீட்டில் இருக்கைக்கு வந்து பெற்றோர் வந்து இவர்களுடைய கூட இருக்கணும். நிறைய செலவினங்கள் இவர்களுக்காக உணவு, அவர்களை பாதுகாப்பு போன்றவற்றுக்காக செலவு செய்ய வேண்டியிருக்கும். ஆனால் இங்கே வாரதால் அவர்களுக்கும் ஒரு மனநிறை வேண்டாம். அவர்கள் ஒரு அரை நேரமாவது இன்னொரு வேலைக்கு போகலாம் அவைக்கு. அதால் வந்து அவருடைய குடும்ப வருமானத்தை உயர்த்தி கொள்ள முடியும். மற்றது வந்து பிள்ளைகளும் வந்து ஒரு பாதுகாப்பான சூழ்நிலை இருக்கணும்ன்ற அந்த மன திருப்தியோட. நீங்கள் எங்கே இருக்கிறீங்க? ரெட்பானா இளங்கோபுரத்தில் இருக்கு. இவருக்கு வந்து எத்தனை வயசுல இருந்து இப்படி பிரச்சனைக்கு உருவாயிருந்தது? 4 வயதுல இருந்து. என்ன காரணத்தை? வருத்தம் எதுவும் காய்ச்சல் வந்த புரியதுமா? இல்ல, கட்டில இருந்து 9 மாதத்திலே விழுந்துட்டா. கீழே விழுந்துட்டா. கதைக்க மாட்டாவா? தெரியா, நான் கதைப்பாண்டு பார்த்து கொண்டு இருந்தது. திரும்ப கதைக்க. உங்களோட தொழில் என்ன? நீங்க என்ன தொழில் செய்வீங்க? கூலி வேலை தான் இருந்துச்சு. கூலி வேலை செய்வீங்க. உங்களுக்கு எத்தனை பிள்ளைகள்? 3 பேர். இவரோட 3 பேர். இவ எத்தனையாவதா? 3ஆவதா. சரி, உங்களுக்கு இந்த இடத்துல நீங்க கொண்டு போடுறீங்க, உங்களுக்கு இங்க பாதுகாப்பு எப்படி இருக்குது? இங்க கொண்டு போடுறதால உங்களோட மனநிலை எப்படி இருக்கு? பாதுகாப்பு பிரச்சனை இல்லை, பாதுகாப்பு நல்லா இருக்குது. எங்களுக்கு இந்த இடம் நல்ல சூட்டபிளாக இருக்குது. ஆனாலும் இதை வந்து இன்னும் மெருகேற்றுறதுக்கு ஹெல்ப் பண்ணணும். வந்து இவங்களோட ஸ்பீச் தெரபி அதுகள் சம்மந்தமான ஆக்டிவிட்டி பொருட்கள் எல்லாம் காணாமல் இருக்குது. அது கொடுத்து உதவி செய்யணும்னு சொல்லி கேட்டுக்கொள்ளும். ரைட், ஓகே, சரி. என்ன பேர் பிள்ளைக்கு? என்ன பேர்? விளங்குது இல்ல மாமாவுக்கு? இன்னும் கொஞ்சம் சத்தமா சொல்லுங்க. அவர்களுடைய பிள்ளைகளும் போட்டியில் பங்கு பெற்றினோம், பரிசுகள் பெற்றினோம். அது ஒரு மனநிறைவு அவர்களுக்கு. பெற்றோர்களுக்கும் மன சந்தோஷத்தை ஏற்படுத்துது, பிள்ளைகளுக்கும் மன சந்தோஷத்தை ஏற்படுத்துது, பெற்றோர்களுக்கும் மன சந்தோஷத்தை ஏற்படுத்துது. ஆகவே இவ்வாறான நிலையம் வந்து எங்கள் இடத்துல இல்லை. புதுக்குடியிருப்பவரை பொறுத்தவரை இவ்வாறான ஒரு நிலையம் இல்லை. இதை வந்து ஒரு வளத்தோட நிறைய வளங்களோட கூடின ஒரு விசேடமான ஒரு பாடசாலையாக தரம் உயர்த்த வேண்டும் என்ற ஒரு முயற்சியோடு நாங்கள் ஈடுபட்டு கொண்டிருக்கிறோம். அதில் வந்து உண்மையில நாங்கள் இந்த பிள்ளைகளின் அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்கிறதுக்கு இப்போ நெடுகளுமே எல்லாராலுமே வந்து உதவி கொண்டிருக்கிறதுன்றது சாத்தியம் இல்லாத விஷயம் வேண்டாம். அதுக்காக நாங்கள் தொடங்கியிருக்கிற ஒரு விஷயம் வந்து வருடத்தில் வந்து 10,000 ரூபா உதவி தாங்கன்னு சொல்லி ஒரு திட்டம் வந்து கேட்டிருக்கோம். எப்படி இருக்கிறீங்க? ஓகே, சந்தோஷம். என்ன உங்களோட உதவிகள் கிடைக்கப்பெற்றது? ஓமாம். இந்த மேலும் மேலும் நீங்கள் உதவி செய்கிறேன்னு சொல்லியிருக்கிறீங்க. உடனடியாக 1 லட்சம் ரூபா உதவி செய்கிறேன்னு சொல்லியிருக்கிறீங்க. அது மிகப்பெரிய சந்தோஷம். நன்றி. இப்போ 42,000 ரூபாய்க்கு சாப்பாடு கொடுக்குறதுக்கு உதவி செஞ்சுருக்கிறீங்க. மிகப்பெரிய உதவி, சந்தோஷம். நன்றி எங்களுக்கு. சரி சரி. அவர் வீடியோ முதல் வந்து எங்கள்கிட்ட எடுத்த ஒரு வீடியோ. அப்போ அவர்கிட்ட யூடியூப் பார்க்குறாக்கள் எண்ணிக்கை குறைவாக இருந்தது. இப்போ அவர் செய்கிற சேவைகளால் அவர்கிட்ட யூடியூப் வந்து நிறைய பேர் பார்க்கணும், நிறைய பேர் உதவிகள் செய்யணும். நிறைய உதவிகள் அவர் நேரடியாக போய் நேரடியாகவே அந்த நிலைமையிலேயே காட்டி நிறைய நேரடியாக எடுக்கிறார். அது உண்மையில வரவேற்கத்தக்க விஷயம். அதே மாதிரி எங்கள் இடத்துக்கு வந்து உங்கள்கிட்ட எல்லாம் காட்டி இருக்கிறார். தான் கடவுள் அனுக்கிரகம் கிடைக்கத்தானே வேணும் ஒவ்வொரு சந்தர்ப்பங்களுக்கும். சரி சரி, தொடர்ச்சியாக பயணிப்போம் அண்ணா. நன்றி உங்களோட உதவிகள் எல்லாத்துக்குமே. ஆமாம். சரி சரி சரி. எங்களோட செயலாளர் உங்களோட கலைக்கிறதுக்கு ஆர்வமாக இருந்தவர். அதே போல் இன்னொரு நாங்கள் வந்து தொழில் முயற்சிகளை நாங்கள் உருவாக்கியிருக்கிறோம். அதாவது நிறுவன ரீதியாக தொழில் முயற்சி உருவாக்கியிருக்கிறோம். ஒன்று வந்து மதியொளி அரைக்கும் ஆலை என்று சொல்லி வந்து தொடங்கியிருக்கிறோம். அதே போல் தையல் நிலையம் ஒன்றையும் நாங்கள் ஆரம்பிச்சிருக்கிறோம். இப்போ 2 இதுவும் ஊடாக வந்து நிறுவனத்துக்கும் இதால் ஒரு வருமானம் ஒன்று ஏற்படுத்தப்படும். அதோட மாற்றுத்திறனாளிகள் பஞ்சலமைத்துவ குடும்பம் சார்ந்தவர்களுக்கும் வேலைவாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்க முடியும். ஆகவே இந்த திட்டத்துக்கும் எங்களுக்கு வந்து இப்போது நிதி பற்றாக்குறைகள் காணப்படுது. ஆகவே இந்த தொழில் முயற்சியை ஆரம்பிக்கிறதால் தன்னில் தாங்கள் சுயமாக உற்பத்திகளை செய்ய வேணும் என்று பல உறவுகள், வெளிநாடுகளில் இருக்கிற உறவுகள் எதிர்பார்க்கிறார்கள். அப்படி எதிர்பார்க்கிற உறவுகள் எங்களுக்கு இந்த திட்டங்களுக்கு நீங்கள் கரம் கொடுப்பீங்களா இருந்தால்
இது உங்களுக்கு ஒரு மிகவும் வரப்பிரசாதமாக இருக்கும். இந்த அரைக்கும் ஆலையை வந்து நாங்கள் இன்னும் கட்டி எழுப்புறதுக்கு அதுக்கான உள்ளீடுகளை பெறுறது, அதுக்கான பொலித்தீன் பை, அதாவது தரமான பொலித்தீன் பைகளை உருவாக்குறது, மற்றது வந்து அதை தரமான உற்பத்திகளை வந்து வெளியில் கொண்டு வரும். இதுக்கு வந்து எங்களுக்கு ஒரு பெரிய ஒரு அளவான முதலீடு வந்து எங்களுக்கு தேவைப்படுது. ஆக குறைஞ்சது எங்களுக்கு இப்போ அவசரமான உதவியாகட்டா ஒரு 10 லட்சம் ரூபா வரைக்கும் எங்களுக்கு ஒரு அவசர உதவி வந்து தேவைப்படுது. அதே போல் தையல் நிலத்தை மேம்படுத்துறதுக்கு கூட எங்களுக்கு ஒரு 5 லட்சம் ரூபா வரைக்கும் ஒரு நிதி உதவி தேவைப்படுது. என்றால் ஒரு உள்ளாடைகளை உற்பத்தி செய்கிறது, அதாவது பெண்களுக்கான பிரத்யேகமான உள்ளாடைகளை உற்பத்தி செய்கிறவங்க அதற்கான ஒரு சந்தை வாய்ப்பை நாங்கள் உருவாக்கி கொள்ள முடியும். ஏனென்றால் மாற்றுத்திறனாளிகளின் உற்பத்திகள் என்று சொல்கிறேக்க கனவேர் அதுக்கு கரம் கொடுக்க தயாராக இருப்பினோம். அதுக்கு வந்து ஆகவே அவர்களுக்கு நாங்கள் அந்த உற்பத்திகளை கொண்டே சந்தைப்படுத்த முடியும் என்பதை நாங்கள் எதிர்பார்க்கிறோம். ஆகவே இந்த உதவிகளுக்கு உங்களுடைய இந்த யூடியூப் சேனல் ஊடாக பார்க்கின்ற உறவுகள் கரம் கொடுப்பார்கள் என்ற முழுமையான நம்பிக்கை இருக்குது எங்களுக்கு. ஆகவே உறவுகள்கிட்ட நாங்கள் அன்பாக கேட்டுக்கொள்வது இவ்வாறான திட்டங்களுக்கு கரம் கொடுக்கும். நிகழ்வை செய்கிறதுக்கு ஏற்பாடு செய்தவர் ஜெர்மனில் இருக்கிறான்னா அவர் வந்து உங்களுக்கு ஒரு தொகை நிதி அனுப்பியிருந்தார். அந்த நிதியில் நாங்கள் அவங்களுக்குரிய சாப்பாட்டுக்கான நிதியை நாங்கள் வழங்கியிருந்தோம். ஆனால் இவர் இப்போது கதைக்கும் போது தான் வந்து இந்த பாடசாலைக்கு ஒரு தொகை வந்து தன்னால் முடிஞ்ச அளவு மாதமோ அல்லது தனக்கு நிதி சேகரிக்கிற நேரம் முழுதும் தான் வந்து ஒரு தொகை நிதியை வந்து இந்த பாடசாலைக்கு அனுப்புகிறதாக சொல்லியிருக்கிறார். முதல் கட்டமாக ஒரு 1 லட்சம் ரூபா காசு உங்களுக்கு தாரதாக சொல்லியிருக்கிறார். இந்த மாதத்துக்குள்ளே அல்லது அடுத்த மாதம் உங்களுக்கு பணம் அவர் உங்களுக்கு அனுப்புறதுக்கு இருக்கிறார். அவர் வந்து எங்களோட நிறைய உதவி திட்டங்களை செய்திருக்கிறார். இதுவரைக்கும் அவரை முகத்தை காட்டினதும் இல்லை, அவரை பேர் சொன்னதும் இல்லை. அந்த ஒரு நல்ல ஒரு மனப்பான்மை உள்ள ஒரு மனிதர். இப்பயும் என்னோட கதைக்கும் போது இந்த பாடசாலைக்காக இந்த பிள்ளைகளுக்காக தான் 1 லட்சம் ரூபா முதல் கட்டமாக 1 லட்சம் ரூபா பணம் அனுப்புகிறேன் இருக்கிறார். அடுத்தது உங்களோட தேவைகள் என்னென்ன இருக்குன்னு பார்த்துட்டு உங்களுக்கான ஒரு கோட்டு சனை தனக்கு அனுப்பும்படி சொல்லியிருக்கிறார். அதன்படி தான் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த பாடசாலைக்கு உதவி செய்து கொண்டிருப்பேன் சொல்லியிருக்கிறார், உறுதியளிச்சிருக்கிறார். இப்படி தொடர்ந்து நடக்கணும், இப்படி தொடர்ந்து செய்யணும்னு சொல்லி நானும் விரும்புகிறேன். இதை பார்த்து கொண்டிருக்கின்ற வெளிநாட்டில் இருக்கின்ற எங்களோட உறவுகள் நிச்சயமாக இந்த பள்ளிக்கூடத்துக்கு இந்த பிள்ளைகளுக்கு வந்து கை கொடுக்கணும் என்று நான் கேட்குறேன். தொடர்ந்து நான் உங்களோட கதைக்கிறதுக்கு இன்னொரு சந்தர்ப்பம் கிடைக்கும் நினைக்கிறேன். நான் கட்டாயம் தவசில் அண்ணாவை தான் நாங்கள் சந்திக்க போகிறோம். தவசில் அண்ணா வந்து இங்கே ஒரு செயலாளராக இருக்கிறார். அவர் வந்து நீண்ட காலமாக செயலாளராக இருக்கிறார், எனக்கு தெரிஞ்ச ஒரு மனிதர். அதே போல் அம்பிகா பாலண்ணையும் நான் இங்கே வந்து தான் பழகினான், இவரையும் இங்கே வந்து தான் பழகினான். நாங்கள் ஃபோனில் கதைச்சு கொள்கிற நாங்களே தவிர நேரே காட்டுறது கொஞ்சம் குறைவு தான். வணக்கம். எங்களுடைய இந்த மாற்றுத்திறனாளி குழந்தைகளுக்கான ஞான குழந்தைகளுக்கான செயற்திட்டத்தை நாங்கள் செய்து கொண்டு வர எண்ணத்தில் உண்மையில் எங்களுக்கு பெரிய சவாலாக இருக்கிற ஒரு விடயம் வந்து இந்த குழந்தைகளுக்கு எதிர்காலத்தில் அவங்கள வந்து ஒரு பெரும்பாலான கை கால் அவங்களுடைய செயற்பாடுகள் வந்து கூண்டவங்க முடங்கப்பட்டிருக்கிற நிலையில் இருக்கிறபடியே அதுக்குரிய பிசியோதெரப்பி செய்ய வேண்டிய தேவைப்பாடு இருக்குது. அதுக்குரிய எங்களுக்கு முறையான உபகரணங்கள் இல்லாத ஒரு பெரிய பாரிய பிரச்சனை இருக்குது. அப்போ அதை புலம்பெயர் இருக்கிற உறவுகள் இப்போ அது வந்து ஒவ்வொன்றும் ஒரு விலையில் மாற்றங்கள் இருக்கிறபடியாக பட் அது வந்து கூண்டவங்க பெற்றுக்கொள்ளக்கூடிய இடம் வந்து கொழும்பங்கால தான் அதை பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்குது. அப்போ அதையும் எங்களுக்கு பெற்று தந்து இந்த பிள்ளைகளுக்குரிய எங்களுக்கு இல்லாட்டையும் அடிப்படையாக அந்த பிள்ளைகளுடைய தேவையை நிவர்த்தி செய்யக்கூடிய மாதிரி பிசியோதெரப்பி சாமான்களும் அதே போல் உண்மையிலேயே இந்த பிள்ளைகளுடைய எதிர்காலத்தில் மற்ற இங்கே இருக்கிற பிள்ளைகள் வந்து எங்கள்கிட்ட 34 பிள்ளைகள் இருக்கிறேன் மொத்தமாக. அப்போ அதில் வந்து அதை விட மேலதிகமான பிள்ளைகள் இருக்கிறேன். இப்போ நான் இங்கே கொண்டு வந்து இயக்கக்கூடிய பிள்ளைகள் 34 பிள்ளைகளை வச்சுருக்கிறோம். அப்போ அவைகளுக்கு வந்து தேவையான இப்போ அதில் வந்து 12 பிள்ளைகள் வந்து ஏஜ் அட்டம் உள்ள பிள்ளைகள். அப்போ அவைகளுக்கு பெரும்பாலும் பம்பஸ் தேவைப்பாடு இருக்குது. அதே மாதிரி ஃபேட்டுகள் அப்படி அந்த மெடிசின் உபகரணங்கள் நிறைய தேவைப்பாடு இருக்குது. அப்போ அது இல்லாமல் பெரும்பாலும் எல்லாருமே அதை பற்றி யோசிக்கிறது இல்லை. அப்போ கட்டாயம் இப்போ அதுகள் எங்களுக்கு பெரும் அது இல்லாமல் வந்து இப்போ விலையில் பார்த்தீங்கன்னா ஒரு பம்பஸ் 3500 அப்படி போகுது. 42 பீஸ் போட்டது 3500 போகுது. அப்போ அதில் வர்றது இப்போ எங்கிட்ட வர பிள்ளைகள்லேயே பெரும்பாலான பிள்ளைகள் பம்பஸ் கட்டிட்டு வர பிள்ளைகள்லாம் இருக்கிறாங்க. அப்போ மற்ற அதை விட நாங்கள் இந்த பிள்ளைகளை வேறு இடத்துக்கு கொண்டு போகிறோம்டா அதுக்குரிய பம்பஸ் அப்படி அதெல்லாம் தேவைப்பாடு இருக்குது. பட் மிக மிக முக்கியமாக இப்போ யோசிக்கிறோம் யாரும் இந்த பிள்ளை இந்த பெரியக்குள்ள நிறைய பேரோட கதைக்காமல் இருந்த பிள்ளைடைய கதைக்குதுலண்டா அதுக்கு மெயின் காரணம் அந்த இசையால் அவங்க கூட கதைச்சதான் என்ன சொல்லலாம். கைதோல நத்தனை ஊட்டியோ கடலு பார்த்தேன். அடிக்க மாட்டீங்களா?
என்ன தெரியும்? விளையாடையா? போல் விளையாடையா? பந்து விளையாடையா தெரியும்? ஃபுட்பால் வெளிபோலா? வேற உங்களுக்கு என்ன தெரியும் தங்கச்சிக்கு? தம்பிக்கு என்ன பாட்டு தெரியுமா? ஏய் பாட்டு தெரியுமா பிள்ளைக்கு? பாட போறீங்களா? இஞ்சலவா ஓடியா பாட ஓடியா. என்ன பாட்டு? இந்தியா பாட்டா? என்ன பாடுவீங்களா? ஆரே எனக்கிட்ட இங்க வா. சரி போய் படிங்க. நல்லா இருக்கு. இன்னிசை பாடி வரும் காற்றலை இல்லை என்றால் ஒரு பாட்டொலி கேட்பதில்லை. எல்லாம் கைதட்டி விடுங்க. ஒரு சின்ன ஒரு பேண்ட் பாத்தியம் மாதிரி இப்போ அங்கே இருக்கிற பிள்ளைங்க தொகை கூட இருக்குது. அப்போ அவங்களையும் வந்து இப்போ பேரண்ட்ஸ் அதை விரும்புவினம். இப்போ ஒரு சின்ன பேண்ட் பாத்திய செட் ஒன்று அவைகளுக்கு இருக்குமா இருந்தால் அவைகளுக்கு பேண்ட் பாத்தியம் காலையில் பழக்கிற நேரத்தில் அவையில் அறியாத ஒரு உடற்பயிற்சி அவைகளுக்கு வழங்கப்படும். அப்போ அதூடாக அந்த உடற்பயிற்சி மாதிரி பெற்றுக்கொள்ளினம். அவைகள் மேலே சிறந்த ஒரு ஆரோக்கியமான ஆக்களாக வளருவினம். பட் அதே மாதிரி இப்போ அடுத்த கட்ட பெரிய தேவைப்பாடுகள் நிறைய எங்கிட்ட இருக்குது. இந்த பிள்ளைகளுக்கான இடவசதி பெரிய ஒரு பற்றாக்குறை. இப்போ சின்ன ஒரு இடத்துக்குள்ள 34 பிள்ளைகளையும் வச்சிருக்கிறோம். அப்போ வச்சிருக்கக்குள்ள அவங்களுக்குரிய இடவசதி இல்லை. எங்களுக்கு காணி இருக்கு, போதிய காணி இருக்கு பின்னுக்கு. அப்போ எங்களுக்கு ஒரு ஓப்பன் கோல் மாதிரி பெரிய நீட்டு கோல் உண்டு. அதனாலவா செய்யறண்டா 50 லட்சம் ரூபாய் கிட்ட முடியும். 50 லட்சம் ரூபாய் கிட்ட தேவை வரும். அப்போ பெரிய ஓப்பன் கோல்னா தான் நாங்கள் அவங்களுக்கு தொழிற்பயிற்சியில் பிரித்து வழங்கலாம். இப்போ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மென்டாலிட்டியில இருப்பாங்க. சில பேருக்கு ஏதாவது இந்த எலக்ட்ரானிக் சம்மந்தப்பட்டதுல சின்ன ஆர்வம் இருக்கும். பட் அதே மாதிரி சில அவங்களுக்கு ஏற்ற மாதிரி பிரித்து மாட்டேன். ஒரு பிள்ளை ஓட்டத்தில் நிற்க மாட்டுது. அங்கே மாதிரி இல்லாமல் அப்போ பெரிய ஓப்பன் கோல் மாதிரி இருக்குமா இருந்தால் அந்த இடத்துல அவைகளுக்குரிய நாங்கள் தொழிற்பயிற்சியை வழங்கக்கூடிய மாதிரி இருக்கும். பட் இது மாத்திரம் இந்த பிள்ளைகள் மாத்திரம் இல்லாமல் இதை விட இப்போ நாங்கள் அண்ணனவாறு கட்டக்கரை 25 வயதுக்கு உட்பட்ட பிள்ளைகள் வச்சிருக்கிறோம். இதை விட மேற்பட்ட ஆக்கள் இருக்கிறாங்க நிறைய பேர். வயசுக்கு உள்ள ஆக்கள் 35-40 வயசுக்கு உள்ளப்பட்ட ஆக்கள் இருக்கிறோம். அவைகளுக்கு நாங்கள் இவைகளுக்கு இல்லாத நேரத்தில் பின்னேரத்தில் கூட்டு கொண்டு வந்து அவைகளுக்கு ஒரு தொழிற்பயிற்சியை செய்யக்கூடிய ஆக்கள் இருக்கணும். கை அசைக்கூடிய ஆக்கள் வேலை வாய்ப்பு வழங்குறதுக்கு யாருமே இல்லை, தயாரான நிலையிலே இல்லை. அப்போ நாங்கள் அவைகளுக்குரிய உற்பத்திகளை இங்கேயே செய்து அவையின் உற்பத்திகளை நாங்களே சந்த வாய்ப்புப்படுத்தி கொடுத்து அப்போ அவைகளுக்கு அதில் வேற ஒரு வருமானத்தை அவைகளுக்கு கொடுக்குறது. இப்போ நிறுவனத்துக்கு அவை அதால் எந்த ஒரு வருமானம் தேவையில்லை. அவையை செய்கிற பொருளை அவைகளுக்கு உற்பத்தியை திருப்பி நாங்கள் கொண்டு சந்த வாய்ப்பு கொடுத்துட்டு அந்த அதுக்குரிய பெருமதியான காசை அவைகிட்ட கொடுக்குறது போகக்கூடிய மாதிரி செய்கிறதுக்கு எத்தனிச்சிருக்கிறோம். அப்போ அது மேலே அப்போ தான் இப்போ அப்படியே பார்த்தா கூடிய ஒரு 40 பேருக்கு மேலே கிட்ட இதில் படி பார்த்தா 40 பேர்கிட்ட அப்படியே நாட்கள் இருக்கிறாங்க. இப்போ அவையில கொண்டு வந்து நாங்கள் அதை உள்வாங்கி ஒரு தொழிற்பயிற்சியை வழங்கலாம்னு யோசிக்கிறோம். அதுக்குரிய எங்களுக்குரிய இடவசதி என்றதான் பெரிய ஒரு பிரச்சனையாக இருக்கு, பாரிய பிரச்சனை. இது ஊடாகத்தான் இங்கே இருக்கிற பிரதேசத்தில் இருக்கிற மாற்றுத்திறனாளி இப்போ அந்த வயசுக்கு உண்டாக ஆரோடு இருக்கணும்னு பார்த்தா இந்த அம்மா அப்பாவோட இருக்கணும். அப்போ அவை கல்யாணம் கட்டல எதுவுமே இல்லை. அப்போ அவை அம்மா அப்பாவோட இருக்கிறோம்னா அவையின் அம்மா அப்பா காலம் முடிஞ்ச பிறகு இப்போ அவையில் எப்படி இருக்கிற பெரிய ஒரு பிரச்சனை சவாலில் இருக்கணும். ஏறக்கூடிய ஆக்களே இப்போ எப்படி பார்க்குறன்ற பிரச்சனையில் அது ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது. அப்போ எங்களுக்கு இந்த புலம்பெயரில் இருக்கிற உறவுகள் வந்து இப்போ நீங்கள் ஒரு ஆள் தனியாக உண்மையிலே பெரிய தொகை கனபேராக சேர்ந்து கூட்டாக சேர்ந்து இந்த இதை வந்து நிவர்த்தி செய்வீங்களா இருந்தால் உண்மையிலேயே இங்கே இருக்கிற மாற்றுத்திறனாளிகளுடைய வேலை வாய்ப்பை உருவாக்கி கொடுப்போம். அதே நேரத்தில் எங்களுக்கு நாங்கள் சரியான ஒரு சந்தை வாய்ப்பு பொருட்களை உற்பத்தியாக்கி கொடுப்போமா இருந்தால் அதுக்குரிய எங்களுக்கு கடையில் போடுறது இதுக்கு எங்களுக்கு பிரதேச செயலங்கள் ஒத்துழைப்பு தரும். நாங்கள் செய்கிற அனைத்து செயல் திட்டத்துக்கும் பிரதேச செயலாளர்லேருந்து அனைவருமே எங்களுக்கு ஒத்துழைப்பு தெரிவிக்கணும். இப்போ அதே போல் இவ்வாறான இந்த செயற்திட்டத்தை கொண்டு வரதுக்கு ஒத்துழைப்பு வழங்கும். பிள்ளைகளுக்கு பிறந்தநாள் ஏற்பாடு செய்கிறதுக்கு அந்த ஜெர்மன் அண்ணா என்னோட கதைச்ச போது நான் அவருக்கு சொன்ன ஒரே ஒரு விடயம், இந்த பிறந்தநாள் நீங்கள் இங்கே கொண்டாடுறது ஓகே, ஆனால் நான் சொல்கிற இடத்துல அந்த பிறந்தநாளை கொண்டாடுவீங்களா இருந்தால் அதுக்கு பெருமதி உங்களுக்கு கொண்டாடினா பிறகு தான் தெரியும் என்று சொன்னேன். அவர் உடனடியாக ஓகே, எந்த பிரச்சனையும் இல்லை, நான் உங்களுக்கு பணத்தை அனுப்புகிறேன், நீங்கள் அவங்களுக்கு சாப்பாட்டுக்கு ஏற்பாடு செய்யுங்க, அங்கே வச்சு நாங்கள் பிறந்தநாளை கொண்டாடுவோம் என்று சொன்னார். அதுக்கு அமைவாக எனக்கு
42,000 ரூபா பணம் அவர் அனுப்பியிருந்தார். அவருக்கு இவர் அந்த பணத்தில் நான் இவருக்கு 35,000 ரூபா பணத்தை நான் அனுப்பியிருந்தேன். மிச்சம் என்னட்ட 7,000 ரூபா இருக்குது. அந்த 7,000 நான் இப்போ உங்களை கையில் ஏனென்றா நான் ஏதாவது வேண்டி கொண்டு வரணும் தான் நினச்சேன். நான் அந்த காசுக்கு இப்போ நான் அப்படியே வந்து நேரே அங்கே போனாங்க பழக்கடைகள் எதுவும் இருந்தால் பார்த்து வேண்டி கொண்டு வருவோம். ஆனால் வழி பக்கத்தில் இல்லை பழக்கடை வேண்டும். நாங்கள் வேண்டிலே அங்கே வேண்டியிருக்கோம். நாங்கள் இங்கே வேண்டலாம்னு நினச்சிக்கொண்டு தான் வந்துடுறாங்க. அப்போ நான் அது அங்கே மட்டும் போய் பார்த்தேன். அந்த சந்தி வரைக்கும் இல்லை கடை கிடக்குது. அந்த சரியில்லாத பழங்கள் கிடக்குது. அப்போ அந்த மிச்ச காசுக்கு வந்து எதுவுமே செய்யலாம் இல்லை பாடு வந்துட்டு அப்போ நான் இப்பயும் அதை கொடுப்போம் அது வேண்டுவோம்னு பார்த்தேன். அப்புறம் இங்கே இருக்குது அந்த கெண்டோஸுகள் என்ற பிறகு தான் நான் அதை வேண்டலை. ஏனென்றால் அது நாங்களும் வேண்டி வீணாக்காமல் அந்த காசை நான் இப்போ வந்து 7,000 ரூபாய் நான் தந்துட்டு போனேன்டா உங்களுக்கு. அதை நீங்களாவது ஏதாவது ஒரு யோசனைப்படுத்துவீங்க மிச்ச காசை வந்து எதுக்கு கொண்டு தேவைக்கு பயன்படுத்தலாம்னு கேட்குறேன். சரி, எங்களோட காணொலியை நான் இப்போ இந்த காசை தந்துட்டு தான் போகிறேன். ஏன்னா எங்களுக்கும் வந்து இதில் இருக்க பாருங்க 7,000 ரூபாய் இருக்கா. சரி, இது இன்னொரு விடயத்தை நான் சொல்றேன். இப்போ என்னென்னா அங்கே இந்த உணவு வார சாப்பாட்டில் தான் எங்களுடைய இந்த ஆசிரியருக்கான சம்பளம் நாங்கள் செய்கிறோம். அதே நேரத்தில் காலையில் இருந்து பின்னேரம் காலமஞ்ச பிள்ளைகளை ஏற்றி கொண்டு வந்து இறக்குறதுலேருந்து பின்னேரம் அதே மாதிரி அவங்க பேரண்ட்ஸ்கிட்ட கொண்டு பிள்ளைய பாரப்படுத்தும் வரையும் எங்களோட ஒரு வாகனம் ஒன்று ஓடும். டேனி ஏதாவது மருத்துவ செலவு கண்டாக ஓடும். அதில் உண்மையிலேயே இந்த உறவுகள் தார இவ்வாறான இந்த அன்னதான இந்த சாப்பாட்டு நிகழ்வுகளில் தான் அதுக்குரிய செலவை நாங்கள் எடுத்துக்கொள்கிறோம். உண்மையிலே இவ்வாறான இந்த இப்படி உங்களுடைய குடும்பங்கள் நடக்கிற இந்த நல்ல நிகழ்வுகள் அல்லது ஏதாவது அவருடைய மரண தோச நிகழ்வுகளை வந்து எங்களோட பகிர்ந்து கொள்வீங்களா இருந்தால் உண்மையிலே அது ஒரு அவைகளுக்கு செய்கிற ஆத்மா சாந்தி திருப்தியாகவும் இருக்கும். அதே போல் உங்களோட சந்தோஷ நிகழ்வில் நீங்கள் வந்து இதுக்குரிய ஒரு பலனை அனுபவிக்கக்கூடிய மாதிரி இருக்கும்னு நாங்கள் எதிர்பார்க்குறோம். இந்த இவ்வாறான இந்த காசுகளில் வச்சு தான் எங்களுடைய இந்த பாடசாலை வந்து உண்மையிலேயே இன்றைக்கு இவ்வளத்துக்கு முன்னேறதுக்கு காரணம் இந்த புலம்பெயர் உறவுகளுடைய இவ்வாறான செயற்பாடுகளால் தான். இந்த காணொலியை பார்க்குற நீங்கள் நிச்சயமாக இந்த குடும்பத்துக்கு இந்த பள்ளிக்கூடத்துக்கு நீங்கள் ஏதாவது ஒரு உதவி செய்யணும்னு தான் நானும் கேட்டுக்கொள்கிறேன். இன்றைக்கு நிறைய புலம்பெயர்ந்த தமிழர் எங்கட உறவுகள் வந்து எல்லா விதத்திலையும் உதவி செய்து கொண்டிருக்கிறாங்க. நாங்கள் காணொலியில் பார்க்குறோம், யூடியூப் சேனல்லையும் பார்க்குறோம். சில இடத்துகளுக்கு தேவையான இடத்துகளுக்கும் உதவி திட்டம் போய் சேருது. தயவு செய்து இந்த பிள்ளைகளோட உங்களோட உதவி திட்டங்களை நீங்கள் கொண்டு வருவீங்களா இருந்தால் உங்களுக்கு உண்மையிலே கோடி கோடி புண்ணியம் கிடைக்கும் என்று நான் கேட்குறேன். தொடர்ந்தும் எங்களோட காணொலியை பாருங்கள். இப்படியான வீடியோக்கள் உங்களை வந்து சேரும். அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருங்க உங்களோட வீடியோவை. நன்றி, வணக்கம்.